அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்பது விஜய் அவர்களினுடைய பேச்சு தான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. விஜய் பல முக்கியமான அம்சங்களை தொட்டு பேசியிருக்கிறார். களத்தில் இருப்பவர்களை தான் நான் எதிர்ப்பேன், களத்தில் இல்லாதவர்கள், களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றார். தாவேகாவின் அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்றார். அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் பொது சொத்துக்கள், யார் வேண்டுமானாலும் அந்த பெயரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றார். எம்ஜிஆர் ஜெயலலிதா மொழியிலேயே இனி நான் பேச போறேன், திமுகவை எதிர்க்க போகிறேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இந்த புள்ளிகளை மையமாக வச்சுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுகவை தன் வசமாக்க பார்க்கிறாரா விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர்கள் திரு செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில். பொன்வில்சன் அவர்கள், வணக்கம் பொன்வில்சன். பத்திரிகையாளர் சபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம். சபீர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விஜயின் பேச்சை டீகோட் பண்றப்ப இந்த முக்கியமான 3 புள்ளி இருக்கு. களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்றது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பெயரை பயன்படுத்துறார். திமுகவை எதிர்க்க அவர்கள் வழியில் நான் பேசுவேன் அப்படிலாம் சொல்றாருல, அது என்ன உணர்த்துது? திமுக பிரதான அரசியல் எதிரி அப்படின்றத அவர் தன்னை பொசிஷன் பண்றாரு. திமுக அரசியல் எதிரின்னு ஏற்கனவே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அதற்கு திமுகவை மிகவும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக தாவேகா இருக்கிறது அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் எல்லா இதுலையும் பதிவு பண்றாரு. இந்த கூட்டத்தில் அதை ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்திருக்கிறார். அதாவது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக மீது ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் சொன்ன அந்த விஷயத்த மேற்கோள் காட்டி நானும் அதை சொல்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் வழியில இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பு அரசியலை செய்யக்கூடிய அதிமுகவே இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷமா பெருசா எந்த அதிமுக தலைவர்களும் பேசினதா அது மக்கள் மத்தியில போய் ரெஜிஸ்டர் ஆகுற அளவுக்கு ஒரு திமுக எதிர்ப்பு அரசியலை அதிமுக செய்யவில்லை அப்படின்றது தான் இந்த இடத்துக்கு விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பாக்குறேன். 2வது, அவர் கொங்கு மண்டலத்துல இருந்து பேசுறாரு. அதிமுகவுக்கு செல்வாக்கு நிறைந்த ஒரு பகுதி கொங்கு மண்டலம். செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள்லாம் அவர் பக்கம் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இடத்துல இந்த மெசேஜை கன்வே பண்ணும். 2வது, நான் ஒரு அதிமுக என்ன எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டுமோ அதை இன்று அதிமுக செய்யவில்லை, நான் தான் அதை செய்கிறேன் அப்படின்றத அந்த இம்ப்ரெஷனை அவர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இனி வருகின்ற நாட்கள்ல இந்த ட்ரெஜெக்டரியில தான் ஒரு பயணம் செய்வார். முக்கியமான இடம் ஷபீர். பொதுவாக இப்ப விஜயகாந்த் வந்தார், மாற்றுன்னு வரப்ப 2 பேரையும் சம தொலைவில் வச்சுதான் அடிச்சு விளையாடுவாங்க. ஆனா இவர் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவிலிருந்து அந்த தலைவர்களை எடுத்து அவர்களோட மேற்கோளை எடுத்து பேசுறது இருக்குல்ல, அது என்ன கணக்கு? அது எதுக்காக அப்படியான ஒரு திட்டம்? நீங்க ஒரு பக்கம் அதிமுக பலவீனம் ஆகிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத நாம தொடர்ச்சியா அதை பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். எங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துலதான் அதிமுகவுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. உங்களுக்கு விஜய் பக்கம் கவனம் என்பது முழுக்க விஜய் பக்கம் வந்துருச்சு. 2வது, எடுத்திருக்கக்கூடிய எல்லா சர்வே, அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல விஜயுடைய பார்ட்டியை எடுத்திருக்கக்கூடிய எல்லா சர்வேக்கள்லயும் பல இடங்கள்ல அதிமுகவை தாண்டி தாவேகா முந்துகிறது அப்படின்ற ஒரு கள நிலவரம் என்பது தற்போது இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த வியூகங்களை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இது ஒரு வியூகம். நீங்க இந்த இம்ப்ரெஷனை நீங்க கிரியேட் பண்ணும்போது, அதாவது திமுகவை அதிமுக கூட வலுவாக எதிர்க்கவில்லை, நான் தான் திமுகவை வலுவாக எதிர்க்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஒரு இம்ப்ரெஷன் தான் அவருக்கு அதிமுகவிலிருந்தும் சரி, அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகளையும் தான் பக்கம் கொண்டு வரும். நுணுக்கமான இடம். அதிமுகவிலிருந்து அந்த ஆதரவு வாக்குகளையும் கொண்டு வரும். அதிமுக ஆதரவு வாக்குகள். அதே போல இப்ப அம்மையார் ஜெயலலிதாவோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எம்ஜிஆரோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அறிஞர் அண்ணாவோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த தலைவர்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம், அவர்களுடைய பெயர்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஆதரவு நிலை அப்படின்றது உருவாகுது இல்லையா. அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்றாரு இல்லையா, ஒரு ஏடிஎம்கே காடரோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய
ஒரு இடத்த வந்து அவரு பிடிக்கிறாரு. ரெண்டாவது, திமுகவை கடுமையா எதிர்க்கும் போது யார் யாரெல்லாம் திமுகவை வந்து அதிமுக வலுவாக எதிர்க்கவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தாவேகா பக்கம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து. உடைச்சு பேசணும்னா அதிமுக வாக்கு வங்கியே விழுங்க பாக்குறாரா? அப்படி உடைச்சு பேசணும்னா அப்படி ஒரு பொருள் இருக்காது. அப்படிதானே பண்ண முடியும். நீங்க விஜயகாந்துக்கும் இவருடைய வியூகத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, விஜயகாந்த் வந்து 2 பேரையும் எதிர்த்தாரு, 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்தாரு. அப்போ 2 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து எதிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியல. பட் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. ஒரு பக்கம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அல்லது அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்ற அந்த தோற்றத்தை கொடுக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி அமைந்த பிறகு கூட ஒரு தேசிய கட்சி, இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சியோட அவங்க வந்து கூட்டணியில இருக்காங்க. அப்பவும் அவர்கள் பலவீனமாக காட்சி அளிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப அதை எல்லாத்தையும் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பாக்குறாரு. களத்திலேயே இல்லைன்னு சொல்றாருல்ல, அது மறைமுகமா அதிமுக சொல்ல வர்றாருன்னா அது இல்ல. எனக்கு அதிமுக சொல்ல வர்றாருன்னு, அதாவது நீங்க ஏன் பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ண களத்தில் இல்லாதவர்கள் அவர் களத்துல இல்ல அப்படின்றாங்க. 2 பாயிண்ட் ஷபீர். களத்தில் இல்லாதவர்களையும் களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கன்னு 2 குறிப்பிடுறாரு. கரெக்ட். களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க பாஜக இந்த தமிழ்நாட்டுக்கு இல்ல. அதிமுக களத்திலே இல்லைன்னு சொல்ல வர்றாரா? நீங்க விமர்சனம் அப்படின்றது வந்து பாஜக பக்கத்துல இருந்து ஒரு விமர்சனம் வருது. ரெண்டாவது, பொதுவாவே பாஜக பற்றி அவர் பேசுறது இல்ல, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுறது இல்ல அப்படின்னும் போது மேபி அவருடைய இன்டர்பிரேஷன் அதுவா இருக்கலாம். பட் அதிமுகவே அவர்கள் குறைச்சி மதிப்பிடல. நீங்க அதிமுக வந்து அவங்க ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது. எக்ஸாக்ட்டா நான் சொன்ன விழுங்க பார்த்தல் தான் தன்மையப்படுத்துவது அப்படின்னு நான் கடந்த ஒரு ஷோலையும் சொன்னேன். அதாவது தன்னை விஜய் வந்து ஒரு புதிய அதிமுகவாக, ஒரு அதிமுக 2.0 தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அப்ப சொல்லும் போது அது ஒரு பெரிய வார்த்தை அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையாக மாறி இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. செந்தில்வேல், திமுக எதிர்ப்புன்றது வேற, அந்த விமர்சனங்கள்ன்றது வேற. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை தொட்டு அவங்கெல்லாம் பொது சொத்து, தமிழ்நாட்டின் சொத்து, அதை நான் பயன்படுத்துவேன், அதுக்காகலாம் யாரும் அழக்கூடாது அப்படின்றது தன்மைன்றது. அப்படிதான் அவர் நெருங்கி வர்றாரு. அதிமுக குரலாக திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல, அதிமுகவுமே இதுவரைக்கும் அண்ணாவுடைய புகைப்படத்தை வந்து அண்ணா வந்து எல்லாருக்கும் பொதுவான தலைவர். திமுக அதிமுக வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பொதுவான தலைவர். பெரியார் அப்கோர்ஸ் வாழ்ந்து மறைந்த தலைவர்களை யார் வேணாலும் கொண்டாடலாம், நம்ம போய் ஏன்னு கேட்க முடியாது. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இன்க்ளூடிங் மேடம் ஜெயலலிதா அவர்களையும் சேர்த்து அவர் பல இடத்துல பிரைஸ் பண்றாரு. இதுவரைக்கும் எந்த இடத்திலும் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமாக அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்றவர்கள் யாரும் அதற்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல. அப்புறம் இது யார் தான் சார் இவர் எதிர்க்கிறார்? எனக்கு புரியவே இல்லை சார். என்ன பார்த்து பயப்படுறீங்கிறாரு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கிறாரு, நாங்கள் அண்ணாவை கொண்டாடினால் உங்களுக்கு என்னங்கிறாரு. யாருங்க இப்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா? யாருமே தான் ஒன்றும் சொல்லலையே. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீங்க எம்ஜிஆரை எப்படி பயன்படுத்தலாம், ஜெயலலிதா மேடத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு நியாயமா அதிமுக கோவப்படணும், கோவப்பட்டா. ஆனா அவங்களுமே என்ன செய்யல, ஒன்னும் சொல்லல. இப்போ செங்கோட்டையின் ஜெயலலிதா மேடம் படத்தை பாக்கெட்ல வச்ச பிறகும் கூட அதிமுக அதை பத்தி என்ன செய்யல, விமர்சிக்கலாம். ஏன்னா வாழ்ந்து மறந்த தலைவர்கள், நீங்க போய் என்ன கேட்பீங்க, ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்கல. அப்படி இருக்கும்போது இவர் யாரை நோக்கி கம்பு சுத்துறாருன்னு எனக்கு தெரியும். பட் அதை அனுமதிக்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? யார் அனுமதிக்கிறான்னு? இப்ப ஜெயலலிதா புகைப்படத்தோடு வேறொரு கட்சியில நீங்க இணைவதை நீங்க கற்பனையிலும் நினைச்சு பார்க்க முடியாது, அலோ பண்ண மாட்டாங்க. இவர் அலோ பண்றாருன்னா அது ஷபீர் சொன்ன மாதிரி தான். அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுத்து திமுக வீழ்த்துவதற்கான ஒரு உத்தியா அதை பாக்குறாரு. இதில் ஒருவேளை அதிமுக சேதாரம் ஏற்படக்கூடும் அவர் நம்புறாரு ஒன்று. ஆனால் இன்றைக்கு குறிப்பிடத்தக்க சில விஷயங்கள் நான் நேர்பட பேச சொல்ல நினைக்கிறேன். அவர் தொடர்ச்சியா ஃபேக்சுவல் ஏரரை எல்லா பொதுக்கூட்டங்களையும் பேசுறாங்க. அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் நீங்க வந்து சுப்பராயர் மணிமண்டபம் கட்டி முடிச்சதை கட்டி முடிக்கல, அது கண்ணு முன்னாடி எழுந்து நின்றுச்சு. நாகப்பட்டினத்துல போய் இதே மாதிரி தப்பு தவறுமா பேசிட்டு வந்தாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் களத்துல பேசினா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அங்க போய் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இடைநிற்றலை பத்தி பேசுறாரு. ஸ்கூல் டிராப் அவுட், நீங்க என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்துறீங்க? ஸ்கூல் டிராப் அவுட் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சுங்கிறாரு. ஸ்கூல் டிராப் அவுட் என்ன? நீங்க ஸ்கூல் டிராப் அவுட்டை பத்தி ஒன்றிய அமைச்சர் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசுறதை நான் அப்படியே அங்க சொல்லிடுறேங்க. ரீசென்ட்லி யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் told parliament that Tamil Nadu had recorded a 100% rise in school dropout rates. இது எப்ப பேசுனது தெரியுமா? 2015-16க்கும் 2017-18க்கும் அவர் ஒப்பிட்டு பேசுறாரு. 100 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ரமேஷ் பொக்ரியால் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. 2015-16ல 8 விழுக்காடாக இருந்த டிராப் அவுட் 2017-18ல 16.2 விழுக்காடாக உயர்கிறது. அப்படியே 100% உயருது. ரைட்டா? 100% அது உயர்ந்த போது கல்வி அமைச்சர் யார் தெரியுமா?
இன்னைக்கு ஒரு பக்கத்துல நின்னார்ல செங்கோட்டையன், அவர் தான். செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? செங்கோட்டையன் பீரியட்ல தாங்க இங்க டிராப் அவுட் 16%. பாஜக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணதை நான் சொல்றேன். இல்ல நீங்க அந்த இடம் தான் நான் முடிச்சிடறேன், லாஸ்ட் வார்த்தை. இப்போ அதன் பிறகு அதை குறைச்சு இந்த அரசு வந்த பிறகு இப்ப அதை 7.7% ஆக்கியிருக்காங்க. இதுவும் நாடாளுமன்றத்துல இப்ப லாஸ்ட் இயர் சொன்னது. நாடாளுமன்றத்தில் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அதுல தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்டரிக்கு, நீங்க பிரைமரிக்கும் அப்பர் பிரைமரிக்கும் 0 ஆக்கிட்டாங்க. இடைநிலையில இல்ல, ஏன் ரிப்போர்ட் இல்ல நாடாளுமன்றத்தில். இது என்னைக்குன்னா நான் டேட்டா சொல்றேன், 23/7/2025 எம்பி சஞ்சய் சிங் கேட்ட கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் கொடுத்த பதில், ராஜ்யசபால கொடுத்த பதில். செந்தில் நீங்க சொல்வது இப்ப நீங்க ரொம்ப ஃபேக்சுவலா புள்ளி விவரங்களோடு தரவுகளோடு இதை சொல்றீங்க, அதுக்கு அவங்க மாற்று கருத்துன்னு வைங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல செங்கோட்டையன் பக்கத்திலே இருக்காருன்னு, அவங்க அதிமுகவை அவர் தள்ளி வச்சிடறார். நான் இதெல்லாம் பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் குரல்ல, எம்ஜிஆர் குரல்ல தீய சக்தி அப்படின்னு சொன்னா போதும் திமுகவை எதிர்ப்பதற்கு அந்த இடத்துல. அப்போ நீங்க அம்பலப்பட்டு தான் நிக்கிறீங்க. நீங்க யாருடைய கைக்கூலியாகவோ அல்லது யாருடைய என்ன சொல்றது கடுமையான வார்த்தையாக இருந்தால், நீங்க யாருடைய நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை, அதை நீங்க குறிப்பிட்ட அந்த வார்த்தையை குறிப்பிட்டே பேசுறாரு. மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் வருகிறார் விஜய்னு. நீங்க இப்ப மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் வந்திருக்கீங்க. பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் நீங்க செயல்படுத்துறீங்கிற சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது. களத்திலே இல்லன்ற இல்ல, எனக்கு புரியல சார். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க திமுக கண்டிப்பா எதிர்க்கணும், அது உங்களுடைய கொள்கை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படி மட்டும் தான் ஒரு எலெக்ஷன் நீங்க பாப்பீங்களா? உங்களுடைய கொள்கை தலைவர் யாரு? இல்ல அதெல்லாம் தான். உங்க கொள்கை தலைவர் யாரு? காமராஜரையும் அஞ்சலை அம்மாளையும் சொல்றீங்க. ஓகே, காமராஜருக்கும் அஞ்சலை அம்மாளுக்கும் யார் லீடர்? தேசப்பிதா மகாத்மா காந்தி, ரைட்? அந்த மகாத்மா காந்தி இறந்த போது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். அந்த பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணில் நீங்க பேசும்போது குறைந்தபட்சம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதை கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன இல்ல? திராணியும் இதுவும் இல்ல, அந்த இடம் இல்ல. அப்ப நீங்க சொல்றீங்கல்ல தீய சக்தி, இப்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு தொடை நடுங்கி தாவேக அப்படி சொல்லலாம்ல, தொடை நடுங்குறீங்கல்ல, நீங்க பேசணும்ல காந்தியின் பேர். அந்த இடம் செந்தில் நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க யாரை எதுக்கணும், நாங்க என்ன பேசணும்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிதான் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். இல்ல அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யார் கொள்கை எதிரி சொல்லுங்க அப்படின்னா அவங்க பாஜகன்னு சொல்றாங்க தொண்டர்கள். யார் அரசியல் எதிரினா திமுக. நீ உங்களுக்கு புரிஞ்சா போதுன்ற. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை வீழ்த்துவதற்கு சபீர் சொன்ன மாதிரி அதிமுக வாக்கு வங்கியோடு வரணும்னு நினைக்கிறார். இல்ல கரெக்ட் சார், நீங்க அவரை நகர்த்த பாக்குறீங்களா? அப்படி நகர்த்த பாக்கல. நான் என்ன சொல்றேன், தேர்தல் அரசியல்ல நீங்க வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அதிமுக வாக்குகளை இழுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா பெரியாரையும் காமராஜரையும் அண்ணாவையும் நீங்க ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டு மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களா நான் திருப்பி சொல்றேன் சார். நீங்கள் திமுக மீது காத்திரமான விமர்சனங்களை வையுங்கள். இங்கே ஆட்சி கட்சி திமுக தான், இங்க மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக தான், அதுல பிரச்சனை இல்லை, நீங்க அதை வைங்க, அதுக்கு திமுக பதில் சொல்லிட்டோம். ஆனா அதே சமயத்தில் ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. ரொம்ப செலக்டிவா சைலன்ஸா இருக்காரு, செலக்டிவா சைலண்டா இருக்கிறாரு. அது பாஜகவிற்கு அஞ்சி நடுங்கி பயந்து தொடை நடுங்கி நிற்கிறார். நான் பகிரங்கமா கூட்டம், களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள்னு நீங்க அப்படி புரிஞ்சுக்கல. சம்பந்தம் இல்லாதவங்க பாஜகவுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்னு பாஜக பேசுற மாதிரி இல்ல. பாஜக தான் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க மறுக்கிறது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக தானே பேசுறீங்க. ஓகே, தமிழ்நாட்டுக்காக தானே சார் நீங்க பேசுறீங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு இயற்கை பேரிடர் நிவாரண நிதியை கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சிக்கு சேர்த்து கேட்கிறாங்க. ஓகே, நம்ம கேட்டது 10,000 கோடி, அவங்க தந்தது சில ஆயிரம் கோடி. நீங்க அதை கண்டிச்சிருக்கீங்களா? அது கண்டிக்க கூடியதா இல்லையா? திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்ல, தமிழ்நாடு சார்ந்தது தானே சார், தமிழ்நாட்டுக்குள்ள சார். நான் என்ன சொல்றேன், நீங்க திமுகவே கூட கண்டிக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க சொல்வது இது இதுக்கு பின்னாடி ஒரு கேம் பிளான் இருக்குன்றதா உங்க சந்தேகம்? நீங்க கேம் பிளான்ங்கிறது என்ன நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், இது யாரோட கேம் பிளான்னா பாஜகவோட கேம் பிளான். என்ன பாஜகவோட கேம் பிளான்னா, பாஜகவும் அமித்ஷாவும் அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு போட்ட திட்டத்திற்கு விஜய் துணை போகிறார். நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, 2.5 மாதங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக, விஜய்க்கு பரப்புரை வாகனம் தயாராவதற்கு முன்பாக நான் 2 தொலைக்காட்சிகளுடைய விவாதத்துல சொன்னேன், செங்கோட்டையனை தாவேகாவிற்கு அமித்ஷா அனுப்புவார், நீங்க பாருங்க அவருடைய பரப்புரை பயணத்துக்கு வாகனம் அவர் போவார்னு. இன்னைக்கு அப்படிதான் நடந்தது. இல்ல அப்படி திமுகவை வீழ்த்தணும்னு பாஜக அப்படி ஒரு திட்டம் இருந்தா அவங்க அதிமுகவையும் தாவேகாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியும். ஒண்ணு அப்படி இல்லன்னா விஜய் அவங்க அணிக்கே கொண்டு வந்தாலும் இல்ல சார். எக்ஸாக்ட்லி ஒரு 2 நிமிஷம் கொடுத்துக்க நான் சொல்லிடுறேன். என்னன்னா சார், பாஜகவுடைய திட்டம் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது இல்ல. 2026 திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. 2026 பாஜகவுடைய இலக்கு என்பது அதிமுகவிடம் மிக அதிகமான தொகுதிகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் கேட்கறது. ஆனா அவ்வளவு எடப்பாடி கொடுப்பாராங்கிறது டவுட். அதை விட்டுருங்க, கேட்டு அதில் முடிந்த அளவு பாதிகளையாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக நுழைவது பாஜகவின் திட்டம். விஜயால நிச்சயமா ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு பாஜகவிற்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், அதிமுகவிற்கும் தெரியும். ஆனால்
திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம் தானும் அந்த ரேஸ்ல ஒரு பெரிய கட்சியா வந்து நிற்க முடியும். 2031 இது தனக்கு உதவும் என்று பாஜக நினைக்கிறது. இதுல அதிமுகவை தன் வசமாக்குவதில் வந்து பாஜகவே அப்படி அலோவ் பண்ணுது, அப்படி புரிஞ்சுக்கணுமா? செந்திலுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. நீங்க இப்ப செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் வந்து பாஜக இது அதிமுகவிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவர் தாவேக்காக்கு போறது பதிலாக பாஜக வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு கூட பிஜேபி ஆஃபர் பண்ணலாம். பட் இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறதுனால மேபி அவங்க அதை பண்ண முடியாத ஒரு சூழல். பட் செங்கோட்டையனை வச்சு பாஜக சில விஷயங்களை வந்து பிளான் பண்ணாங்க. இபிஎஸ்க்கு செக் வைக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு கட்சிக்குள்ளேயே இருக்காரு மூத்த தலைவர், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அப்போ அவரை வச்சு இபிஎஸ் கொஞ்சம் வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் அவர் திடீர்னு தாவேக்கா பக்கம் போனது வந்து உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். இப்போ வேற யாரை காரணம் காட்டி வேற யாரை வந்து அவங்க மையப்படுத்தி இபிஎஸ் வந்து நெருக்கடிக்குள்ளாக்க முடியும் அப்படின்றது இங்க இல்ல. இப்போ நீங்க மறுபடியும் இன்னொரு 2 தலைவர்கள் யாரையாச்சும் உள்ள இருந்து பிடிக்கணும், இல்ல ஒரு தங்கமணியோ வேலுமணியோ விஜய் இதுக்கு பின்னால் பாஜக இருக்குன்றதை நீங்க மறுக்கிறீங்க. எனக்கு தெரியல, அப்படி தெரியல. நீங்க ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். ஒரு விஷயம், அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூ உண்மையிலேயே வந்து, அதாவது விஜய் வந்து ஒரு பரப்புரைக்கு போறாரு அப்படின்னா, இப்ப ஈரோடுக்கு போறாருன்னா வெறும் ஈரோடு மக்களை மட்டும் அவர் பேசல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் வந்து அவர் பேசுகிறார். அப்போ நீங்க அங்க போயிட்டு வெறும் நான் ஈரோடு ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னை சுருக்கிக்கிறாரு. நீங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களை பற்றி பேசுறீங்க, அங்க போய் நீங்க பேச வேண்டிய விஷயங்கள், நீங்க திமுகவை அட்டாக் பண்றீங்க அப்படின்னா, பிஜேபி அட்டாக் பண்றீங்கன்னா பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அங்கதான் செந்தில் என்ன சொல்றாருன்னா, ஒரு செலக்டிவா தன்னை சுருக்கிக்கிறாரு. இல்ல, அதுதான் பிரச்சனை. அவர் வந்து தன்னை வந்து ரொம்ப பெரிய விஷயங்களை பற்றி எல்லாம் நாம வந்து பேசிடக்கூடாது அப்படின்றதுல வந்து ஏதோ ஒரு இறுக்கம் என்பது அவருக்கு இருக்கு. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசி இருக்கணும். நீங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசாமல் கடந்து போவது அப்படின்றது சரியில்லை. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிரச்சனையில உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி ஆகணும் இல்லையா? அதே சமயத்துல இன்னொன்னு, அதே போல திமுகவை நீங்க அட்டாக் பண்றீங்க, திமுக குடும்பத்தை அட்டாக் பண்றீங்க, தீய சக்தின்றீங்க, இது எல்லாமே ஓகே. பட் இஷ்யூஸ்ல நீங்க பேச மாட்டேன்றீங்களே. தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க வந்து கலைஞருடைய சமாதியில போய் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதை பற்றி எல்லாம் மௌனம் காக்கிறார் ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி. வில்சன் இப்போ அதிமுக பத்தி அவர் கடந்து போறார். அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து களத்திலே இல்ல, களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பாணியில நானும் தீய சக்தின்னு சொல்ற தன்மை இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, இப்ப அவருடைய வார்த்தையை வந்து டீகோட் பண்ணணும்னு சொன்னீங்க. பெருசா டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தவங்க கோட்டை தான் அவரே எடுத்து பேசுறாரு. அதனால அது ஒன்றும் பெருசா டீகோட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா களத்தில் இல்லை அப்படின்றாரு. அவருடைய வார்த்தைகள்ல வந்து அவர் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாருன்னு தெரியல. களத்துல இல்லையா, ஆட்சியில இல்லையா? இப்ப களத்துல இருக்குதுன்னா அவர் திமுகவுடைய பி டீமா இருக்கிறாரா? ஏன்னா களத்துல திமுக தான் இருக்குதுன்றாரு. அப்போ களத்துல திமுக இருக்குதுன்னு அவர் ஏத்துக்கிறாரு. நான் இருக்கேன், 2 பேருக்கு தான் போட்டி. இவர் இருக்கிறது வேற, களத்துல இருக்குது திமுக அப்படின்னு ஏத்துக்கிறாருனாலே அப்ப களத்துல திமுக இருக்குதுன்னா நாம் அதிமுக என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, களத்துல இல்லைன்றாங்க, களத்துல மக்களை நோக்கி செல்லலன்றாங்க. அதுதான் விமர்சனம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல திமுக களத்துல இருக்குது, மக்களோடு இருக்குதுன்றாரு. அப்போ மறைமுகமா வந்து அப்ப திமுக எதிர்ப்புன்னு காட்டுறீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா, அப்ப திமுகவுக்கு பி டீமா இருக்கிறீங்களான்ற எண்ணம் வருமா? எனக்கு ஆட்சியில இருக்கிறவங்க தானே சார் தாக்கணும், ஆட்சியில இருக்கிறவங்க தானே போராடணும். அவங்க ஆட்சியில இருக்கிறதால நான் அவங்கள விமர்சனம் பண்றேன்னு சொன்னாருன்னா ஏத்துக்கலாம். களத்துல இருக்கிறதால விமர்சனம் பண்றேன்னா இல்ல. வில்சன், 2026 தேர்தல் இன்னும் 100 நாள்ல இருக்கு. திமுக ஒரு கூட்டணி கட்டி இருக்கு, அது எதிர்முனையில இருக்கு. அதுக்கு எதிராக நான் இருக்கேன்னு அவர் பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்படி திமுகவே இல்லன்னு சொல்லி பேசணும்ன்றீங்க. வார்த்தை களத்துலன்னு சொல்றது. ஆமா, களம்னா களத்திலயா சார்? தேர்தல் ஆட்சியில இருக்கிறதா சார்? களத்துல இருக்கிறாங்க, நீங்க அவங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா மறைமுகமா நீங்க அவங்களை அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று கேட்கட்டும். அவ்வளவுதான். இன்றைக்கு விஜய் பேசிய பிறகு பேசிய அத்தனை அதிமுக தலைவர்களும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தாங்க போட்டி, திமுக அப்படின்னா அதிமுக ஒத்துக்குச்சா திமுகன்னு இப்படி பொருள் கொள்ளலாமா? அதுக்கு ஆமா, ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட தானே போட்டி, ஆட்சியில இருக்கிறவங்க தானே போட்டி, அவங்க தான் களத்துல இருக்கிறாங்க. நான் சொல்றாங்க சார், ஒரு வாரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார். 170 இல்ல, நான் என்ன சொல்றேன், வார்த்தை தான் முக்கியம். அதுதான் அரசியல் சொல்றேன். தீய சக்தி சொன்னார், கான்டென்ட் தான் இல்ல, இதுதான் முக்கியம் சார். தீய சக்தின்னு சொன்னார்ல, 2021 கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போகும்போது தீய சக்தி தெரியலையா?
எம்ஜிஆர் வந்து 1972 பொருளாளராக இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகிலிருந்து அவர் அந்த கட்சியை தீய சக்தின்னு அடையாளப்படுத்துறார். ஆனா 2021 வரைக்கும் இவருக்கு நல்ல கட்சியா தெரிஞ்சது திமுக. இல்ல இடையில அதிமுக நல்ல கட்சியா தெரிஞ்சு ஓட்டு கேட்டாரு. அதிமுக விமர்சிக்கல, அதை நான் பேசவே இல்ல சார். அவர் திமுக தான தீய சக்தின்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், நான் வெளிப்படையா பேசலாம். நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க இந்த தலைப்புல நீங்க தான் பாத்தியப்பட்டவங்க. இப்ப ஷபீர் சொல்ற மாதிரி அவர் அப்போது எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினார், பெரிய எதிர்ப்புகள் இல்லை. அப்புறம் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தினார். இதே தினகரன் பயன்படுத்தினா இன்னும் சொன்னா வேட்டையே கட்ட முடியாதுன்னா எதிர்ப்பு வந்தது. நம்ம பார்த்தோம். ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவங்க, நீங்க அமைதியா இருந்தீங்க. இன்னைக்கு அவர் வந்து நான் தீய சக்தின்னு நான் சொல்ல போறேன்னா இது அதிமுகவை குறிவைக்குதுன்னு கூட நீங்க நம்பல சார். யார் வேணாலும் படங்களை எடுத்துக்கலாம் சார். படங்களை எடுக்கிறதுக்காக ஓட்டு போயிடும்னா அந்த தொண்டர்களை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆயிடல. பேரறிஞர் அண்ணாவை பாராட்டுறதால திமுக மொத்த ஓட்டு போயிடுமா? பெரியாரை பாராட்டுறதால ஈரோடு மண்ணு மொத்தமுமே பெரியார்ல இருந்து. விஜயகாந்த் எம்ஜிஆர் பயன்படுத்தினப்ப ஏன் எதிர்த்தீங்க? இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் படத்தையும் எம்ஜிஆர் பிரச்சார வாகனத்தை மதுரை மாநாட்டு கூட்டம் மேடையில் இருக்குது. மேடையில் யார் யார் படம் தரமா இருக்குது? நீங்க அந்த படத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் முதல் கூட்டத்திலேயே இவருடைய வாகனத்திலே அவ்வளோ பெரிய படம் எம்ஜிஆர் படம் தான் இருக்கும். இவருக்கு பேரு கருப்பு எம்ஜிஆர், வாழும் வள்ளல், எல்லாமே எல்லாத்தையும் இவர் தத்தெடுத்துட்டு தான் எம்ஜிஆர் விஜயகாந்த் நின்றாரு. எதிர்த்தீங்களே அப்ப? இல்ல சார், எதிர்த்தாலும் சரி சார். ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் அந்த நேரத்துல சொன்னாங்க. எதிர்த்தாலும் சரி. அடுத்த நேரம் கூட்டணி வச்சாங்கல்ல, அதிமுக கூட கூட்டணி வச்சு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா எதிர்க்கிறதால என்ன பலன்? இல்ல நான் கேக்குறது இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு ஷபீர் சொல்றார். அதிமுகவை விமர்சிக்காமலேயே அந்த வாக்கு வங்கியை திருப்பலான்னு. அந்த ஸ்ட்ராட்டஜி தானா? அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். 100% அந்த மாதிரி திருப்ப முடியாது. அவர் ஏமாற்றம் தான் அடைய முடியும். அவரு மேடையில பேசுறாரு. உண்மையில வாக்குகளை திருப்பக்கூடிய இடம் எங்க தெரியுமா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசும்போது தன்னிலை மறந்து நன்றி பெருக்கோடு அந்த அப்பாவி சில தொண்டர்கள் வந்து கொடியை பிடிச்சிட்டு நின்றாங்க தெரியுமா? நம்ம இக்கட்ல இருக்கும்போது நம்மளை மறக்க கூடாதுன்னு. அதுதான் ஓட்டு கன்வர்ஷன். நீங்க படத்தை காமிச்சு அவரை பேசி அவர் வழியில நான் தீய சக்தின்னு சொல்லிட்டேன்னு மொத்த பேரும் போய் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கிடையாது. இப்ப எனக்கு அது நடக்காது. ஷபீர், நீங்க வேற கணக்கு போடுறீங்க. வில்சன் சொல்ற கணக்கு ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னா தாவேகா தொண்டர்களை தன்வசப்படுத்துறதுக்காக அமைதியா இருக்காங்க ஷபீர். அதுதான் வில்சன் சொல்ல வர்றார். கரெக்ட்டுங்களா? நிச்சயமா சார், அது நடக்கும் சார். ஏன் தெரியுமா? அந்த கரூர் சம்பவத்துல மிகப்பெரிய ஆபத்து. அந்த கட்சியை அழித்து ஒழிக்க சில சக்திகள் முயற்சி பண்ணும்போது முதல் முறையாக அந்த பக்கம் நின்று ஆதரவு கொடுத்தது இவரு. இல்ல நீங்க நம்புறீங்களா விஜய் ஆதரவாளர்கள்லாம் அதிமுக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? விஜய் ரசிகர்கள் வேணா போடாம இருக்கலாம் சார், ஆதரவாளர்கள் போடலாம். நீங்க ஒரு கூட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிமுகவோ திமுகவோ பாரம்பரியம் மிக்க கட்சிகளுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட்டம் நடக்குதுன்னா மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள். இப்ப 6 கோடி வாக்காளர்கள் கூட 2.5 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு சாதாரணமா எடுத்துக்கினா அந்த கூட்டத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில 10,000 20,000 பேர் தான் வருவாங்க. சொல்லி முடிச்சிருக்கேன். விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் 11 பருவத்தை சேர்ந்தவர்கள். ஆதரவாளர்கள்னா ஒரு 20 வயசுக்கு மேல இருப்பாங்கன்னு வச்சுக்க, 25 வயசு 30 வயசுக்கு மேல இருக்கவங்க ஆதரவாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஜய் ஆதரவாளர்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்க இப்ப அதிமுக வருவாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இல்ல இப்ப சொல்லி முடிச்சிருக்கேன். அதான் இப்போ ஒரு கூட்டத்துக்குன்னா ஒரு 10,000 20,000 பேர் வருவாங்களா? திமுக கூட்டம் ஒரு சட்டமன்ற தொகுதினா 20,000 பேர். ஆனா ஓட்டு 1 லட்சம் கூடும். ஆமா, இன்னைக்கு அந்த இடத்துலயே அதிமுக நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே வந்து போன தேர்தலில் 1,08,00,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா அதிமுக கூட்டம் போடும்போது 20,000 பேர் வருவாங்க. திமுக கூட்டம் 20% தான் வருவாங்க. 80% வாக்காளர்கள் வீட்டுல இருப்பாங்க. ஆனா விஜய் கூட்டத்துக்கு 80% பேர் வந்துருவாங்க. அதுதான் பிரச்சனைங்க. அப்படி நம்ம வரவங்க தான் ஓட்டா இருக்கும். சரி, இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். ஓட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கும். வில்சன், நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் கடைசி வரைக்கும் அதிமுகவும் விஜய் விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா தாவேகா ஓட்டு நமக்கு வேணும்னு. கரெக்டா? அப்படி கிடையாது சார். ஆட்சியில இருக்கிறவங்கள தானே சார் விமர்சிக்கணும். அதுதான் சார் நானும் சொல்றேன். ஆட்சி யார் இருக்கா சார்? நாளைக்கே அவர் நான் தான் ஜெயலலிதா அவர்களோட வாரிசு, நான் தான் எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொன்னால் கூட அதிமுக விமர்சிக்காது. நான் அப்படி எடுத்துக்கலாமா? உண்மையான வாரிசே இருக்கிறாங்க சார். தீபா அம்மா கட்சி ஆரம்பிச்சாங்க சார். வார்த்தை அதனால ஓட்டு போயிருமா? அப்படி கிடையாது. மணி அவர்கள்ட்ட போயிடலாம். ஜானகி அம்மா கடந்த காலத்துல வந்தாங்க, ஓட்டு போயிருச்சா? வில்சன் ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறார். அதிமுகவோட அந்த சைலன்ஸுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நாங்க கரூருக்கு உதவணும் அப்படின்னு. விஜய் பேச்சுல
மெல்ல மெல்ல நகர்றாரா? அதிமுகவை நோக்கி நகர்ற துணி இருக்கா மணி? இப்ப ஜெயலலிதா அவர்கள் குரல்லையும் நான் பேசுறேன், அவங்க அப்ப பேசினப்ப நான் யோசிச்சேன், கரெக்ட் தான், தீய சக்தின்லாம் போறாருன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி மணி? தெளிவாக அவர் தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறார். அரசியலில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று நம்ம எங்கே நிற்கிறோன்னு தெளிவாக நிலைநிறுத்தி கொள்ளணும், பொசிஷனிங்னு வாங்க. ரெண்டாவது நம்முடைய எதிரியை வரையறுக்கணும். அது ரெண்டையும் அவர் இன்றைக்கி செஞ்சுருக்காரு. திமுக தீய சக்தி அப்படின்னு என்றைக்கோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்னதை வந்து இன்றைக்கு அவர் சொல்கிறாரு. ஷபீர் சொன்ன மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த வார்த்தையை அதிமுக தலைவர்கள் பயன்படுத்தாங்க, அதை விட்டுட்டாங்க அவங்க வந்து. அந்த ஒரு அனிமாசிட்டின்றது வந்து பகைமை வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நீங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம. இன்றைக்கி அந்த பழைய இடத்துக்கு அவர் போகிறார். அது தேர்தலில் அவருக்கு டிவிடெண்டை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழக அரசியலோட மையக்கரு என்பது டிஎம்கே ஆன்டி டிஎம்கே தான். திமுக எதிர்ப்பை யார் ரொம்ப வலிமையாக பேசுகிறாங்களோ அவர்களுக்குத்தான் வந்து அதிமுகவே சொந்தமாக இருக்குது. ஜானகி அம்மா தோற்று ஜெயலலிதா வந்ததற்கு காரணமே அதுதான். ஸோ அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, அது ஆஸ் அ கான்செப்ட். அது வந்து ரெண்டாவது வந்து அவர் இன்றைக்கு வந்து அதிமுகலேருந்து ஸோ திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறது மூலமாக எதிரியை வரையறுக்கிறாரு. ரெண்டாவது அவர் நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை பயன்படுத்துவேன்னு சொல்கிறத தாண்டி கடைசியாக முடிக்கும்போது செங்கோட்டையன் பாராட்டுறாரு. அங்கிருந்து இன்னும் சிலர் வருவார்கள், அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க பொறுப்புகள் கொடுப்போம், தெளிவாக வந்து அவர் வலையை தான் விரிக்கிறார். ஸோ இது அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். இதற்கு மேல் அங்கே வந்து அவர் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. அதிமுகவின் நம்பிக்கை வந்து அது கடைசி வரைக்கும் கூட அவங்க நம்பிக்கையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஓவர் த போர்டு போயிட்டாங்க. அசம்பிளியில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இல்லையா, அது அதிமுக கூட வந்து எடப்பாடியார் இவ்வளோ தூரம் பரிந்து பேசியது கிடையாது. விஜய் விஷயத்தில் அவங்க கரூர் இஷ்யூவில் பேசும்போது ரொம்ப அதிகமாக தான் போச்சு உங்களுக்கு வந்து. இன்றைக்கு வந்து அவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு வந்து பழைய அது வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் தோணுது. ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு என்டிஏக்கு விஜய் போவது என்பது வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஆகவே ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த வாக்குகளை கவர்ந்து திமுகவுக்கு தான் மட்டும்தான் எதிரி என்ற அந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறார். அந்த இடம் திரு மணி, அந்த இடத்துல தான் அதிமுக, ஏன்னா தினகரன் அவர்கள் வேட்டி கட்டின மிக கடுமையான விமர்சனம் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்தது. எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துறதுல வந்து விமர்சனம் கடுமையாலாம் இருந்தது விஜயகாந்துக்கு. இப்பவும் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார்னு தெரிந்த பிறகு அமைதியா இருக்காங்க. கொடியை பயன்படுத்தினாங்கன்னு அமைச்சர்கள் டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா வில்சன் சொல்ற இந்த சைலன்ஸுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு கணக்கு, வியூக கணக்கு, அது எப்படி? அது இல்ல, அது ரொம்ப வெளிப்படையா பயன்படுத்தினாலும் இப்ப எதிர்ப்பாங்க. மணி அது தெளிவா தெரியுது. ஏன்னா மற்றவங்க விஷயத்துல அவர்கள் காட்டின அந்த ஒரு கோபத்துக்கும், அதாவது வந்து ஒரு எதிர்ப்பு சொன்ன மாதிரி டிஜிபி ஆஃபீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பட் விஜய் விஷயத்துல தேர்தல் கணக்கு தான். விஜய் இந்த பக்கம் வந்தாருன்னா எப்படி ஜெயலலிதாவுக்கு 2011 விஜயகாந்த் தேவைப்பட்டதோ அந்த நிலை தான் இன்றைக்கு எடப்பாடிக்கு. இதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை உங்களுக்கு. அதனால தான் வந்து இவங்க வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இவ்வளோ தூரம் வலியை போய் ஆதரவு கொடுத்தது. அதன் பிறகு இன்றைய ஸ்பீச்சுக்கு பிறகும் கூட அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னமும் வந்து விஜய் வந்துருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இன்னமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு 10% விண்டோ ஓப்பன் தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் அவர் வரமாட்டார், எனக்கு தெரிஞ்ச அவர் வரமாட்டார். வந்தாலும் அது விளங்காது. அவரு மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டே இருக்காரு. விஜயகாந்த் கதை வேற, இது வேற. அன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட இது கிடையாது உங்களுக்கு வந்து. ஆகவே இந்த அலையன்ஸ் முதல்ல வராது, வந்தாலும் அது உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக அமையாது. அவர் தனியாக தான் போக போகிறார், அதுதான் இது காட்டுது. அவர் அதிமுக வாக்கு வங்கியை தான் குறி வைக்கிறார், அது தெளிவாக தெரியுது உங்களுக்கு வந்து. பட் டிஎம்கே ஓட் பேங்க்லேயும் ஒரு எரோஷன் இருக்கும், அதில் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு வந்து. இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் குறிப்பாக. இன்றைய கூட்டத்தை பற்றி நம்ம வெறும் ஏடிஎம்கே சென்ட்ரிக்காக மட்டும் பார்க்குறோம். ஐ திங்க் டிஎம்கேவும் இதில் கவலைப்படுறதுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா பெண்கள் வாக்குகள் வந்து அவருக்கு அதிகமாக போகுது உங்களுக்கு வந்து. அப்போ வந்து விமன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி உங்களுக்கு வந்து உரிமை தொகை, விடியல் பயணம்லாம் கொடுக்குறவங்க வந்து இன்னும் விமன் சென்ட்ரிக்காக அதிகமாக இன்னும் ஒரு 100 நாள் தான், 100 நாளைக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், எலெக்ஷன் நோக்கி போயிடுவோம் நம்ம, ஏப்ரல் 2nd வீக்கில் வந்துருன்றாங்க. ஸோ பெண்களை மையமாக வைத்து திட்டங்களை கொடுக்க வேண்டிய, சில கொள்கைகளை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அரசு, ஸ்டாலின் அரசு தள்ளப்படுகிறது. நம்ம இந்த விஜய் ஸ்பீச்சை வந்து வெறுமனே ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா மட்டும் பார்ப்பது தவறுன்றது என்னுடைய கருத்து. திமுகவுக்கு நெருக்கடி, திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அப்படி வந்து ஈஸி கேக் வாக் கிடையாது உங்களுக்கு வந்து. 4 ஓட்டு உடையுதுன்னா கூட வந்து. ஸோ இது ரெண்டு கட்சிகளுக்குமே, அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே ஒரு வேக்கப் கால் தான் இது. இவங்க இப்போ பீகார் மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அரசு தள்ளப்படுகிறது. இது ஏடிஎம்கே மட்டுமே மையமாக வச்சு விஜயோட பாலிடிக்ஸை
இன்றைய பேச்சை பார்ப்பது தவறுன்றது என்னுடைய கருத்து. அரசுக்கு ஒரு நெருக்கடி முற்றுகிறது. ஓகே, அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். செந்தில், அது அந்த அந்த இடத்துல தான் நான் அதனாலதான் முதல்ல கேட்டேன். எல்லாமே தேர்தல் வியூக கணக்கு தான். இப்ப நீங்க சில கேள்விகள்லாம் கேட்டு நீங்க ஏன் அதுக்கு பதில் சொல்லல, அதிமுக பாஜகன்னு அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதிமுக இடத்தில் தன்னை பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறார், அந்த இடத்திலிருந்து உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறார்னா கிட்டத்தட்ட அது திமுகவுக்குமான இல்ல சார், அந்த அதிமுகவோட வாக்கு வங்கி பலத்தையும் சேர்த்து யோசிக்கணும்ன்றது மணி. நீங்க திமுக ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டா, திமுக மக்களுக்கு சில பிரச்சனைன்னு விஜய் நம்புறார், கரெக்டா? அப்போ மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்க திமுக எதிர்க்கிறீங்க, அப்படி வச்சுப்போம். இப்ப நீங்க ஈரோட்டில் பேசுறீங்க, ஒன்றிய அரசு அமெரிக்காவோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்ப அமெரிக்காலேருந்து ட்ரம்ப் இஷ்டத்துக்கு வரிய வீசினார்ல, போட்டார்ல இந்தியாவின் மீது. இதனால முதல்ல பாதிக்கப்பட்டது எந்த மாவட்டம்? ஈரோடு, ஏற்றுமதி துறை. அப்போ அங்க போய் நீங்க பேசுறீங்க, மஞ்சளை பத்திலாம் பேசுனீங்க, ரைட். அங்க இந்த பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ண மாட்டீங்க, ஏன்னா பயம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு மக்களின் மீது அக்கறை அல்ல. இல்ல, இப்ப இந்த இடத்துல சார் நீங்க தேர்தல் வியூக கணக்கெல்லாம் நன்கு அறிஞ்சவர்ன்றதுனால சொல்றேன், விஜய் வந்து பிஜேபி அட்டாக் பண்றாருன்னா எப்படியும் பாஜக எதிர்ப்புன்றது உங்களுக்கு தான் வரப்போகுது, அவருக்கு வரப்போறது கிடையாது. அப்ப நான் அந்த இடத்துல நான் விளையாட போறது இல்ல, உங்க எதிர்ப்பை நான் கேபிட்டலைஸ் பண்ணுவேன்னா அது வியூக கணக்குல சரியா இருக்காதா? அது மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? வாக்கரசியல்ல சார் சில இடங்கள்ல வியூக கணக்கு தானே சார். அப்படி நீங்க பாத்துட்டீங்கன்னா வெறும் உங்களுடைய முதலமைச்சர் நாற்காலிக்காக, உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் சமரசம் செய்வேன். நான் பாஜகவை எதிர்த்துட்டேன்னா ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற டோன்ல அது திமுகவுக்கு சாதகமாக போகும். எனவே பாஜக இங்கே ஒருவேளை நாளைக்கு பள்ளிவாசல் அடிச்சாலும் நான் சும்மா இருப்பேன், குஜராத் மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தினாலும் சும்மா இருப்பேன், நாளைக்கு இங்க என்ன அட்டூழியம் பண்ணாலும் நான் சும்மா இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பாஜக எதிர்த்த கூட. இதுல திமுகவுக்கு ஒரு கணக்கு இருக்கா? நம்மளை பத்தி பேசிட வேண்டாம், பாஜகவை பத்தி பேசல. இல்ல, நான் முதல்ல தனக்கான துல்லிய தாக்குதல் இருந்து தள்ளலான்னு ஒரு இல்ல, அதான் ரெண்டு பேரும் சொன்னாங்க, மணி அவர்களும் சொன்னார், ஷபீர் சொன்னார். விஜயகாந்த் வருகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எதிர்த்தார். இப்போ நாம் தமிழர் மீது நம்ம பல விமர்சனங்கள் வச்சாலும் அவங்க வந்து பாஜகவும் சில இடத்துல நினைச்சாங்க, காத்திரம் விமர்சிக்கிறாங்க, அதிமுக சில இடத்துல விமர்சிக்கிறாங்க, திமுக கொஞ்சம் அதிகமாக விமர்சிக்கிறாங்க. சார் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே திமுக சில நேரத்தில் விமர்சிக்கிறாங்க. ஒரு வார்த்தை தான் சார். இப்ப இவங்களுக்கு பிரச்சனை அதுல. இப்ப நீங்க அதிமுக திருப்பி திருப்பி சவர் பொன்வில்சன் கேட்டீங்களா, மணி சொன்ன கருத்தா என் கருத்து. அதிமுக வியூகம்லாம் கிடையாது. பொன்வில்சன் சார் அப்படி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது விஜய் நம்ம கூட வந்தா தப்பிச்சோங்கிற முடிவுல இருக்காரு. அதனால எதுவுமே பேசிடக்கூடாது, கட்ட கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அது வரைக்கும் வருவாராங்கிறதுக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் அவர். பேசலாம் மணி. இதுல எல்லாமே ஸ்ட்ராட்டஜி கணக்கு தான். இப்ப எல்லா கட்சிகளுக்கும் வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க. செந்தில் இந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்றாரு, எதுக்காக ஏடிஎம்கே சைலண்டா இருக்காங்க அப்படின்றது. ஏன் பாஜகவை பேசல? அவர் நான் பாஜகவை பேச மாட்டேன், அது கொள்கை எதிரி, ஆனா உங்களை தான் பேசுவேன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஒரே வார்த்தை. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து வச்சுங்க சார், ரெக்கார்ட் பண்ணீங்க. 2020 யார் ஜெயிக்கிறா தோக்கலாம் விட்டுருவோம் சார். 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்ல, அப்பவும் அவர் பாஜக எதிர்க்க மாட்டார் சார். நான் என்ன சொல்றேன், அவர் பாஜகவை எதிர்க்காம இருக்காருன்றதுக்கு அவர் செந்தில் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத வாதங்கள். நான் ஏத்துக்கிறேன். அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு மக்களவை தேர்தல்களை இங்கே புறக்கணிச்சுங்க. இன்றைக்கி முக்கியமான இஷ்யூஸ்லாம் நீங்கள் பேசாமல் இருக்குங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கடந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்க முடியாது, இயங்க முடியாது. திமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கடந்து போக முடியாது. ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக கண்டிப்பாக கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஈரோட்டில் வந்து அவர் இன்னும் அதிகமாக போகிறாரு. நீங்கள் வந்து ட்ரம்ப்போட பாலிசிஸ் எல்லாம் பாதிக்கப்படுது, எல்லாமே கரெக்ட். பட் அதுதான் ஒரு கட்சியோட ஸ்டாண்டுனா அது குறித்து புலம்பி என்ன பயன்? இதுதான் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். நீங்கள் இதுதான் அவரோட ஸ்டாண்டுனா, அவர் பிஜேபியோட பிஜேபி பற்றி பேச மாட்டார், பிஜேபி பயப்படுறோம் சொல்லி சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. களத்துக்கு போறீங்க. இது திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்துவிட்டு மக்களிடம் போகும்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்னும் போது அந்த லோக்கல் இஷ்யூஸில் தான் இந்த அரசு இந்த தேர்தல் நடத்தப்பட போகுது. இன்னொரு விஷயம், அக்ரஸிவ் பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தால் அதோட பலனை வந்து திமுக தான் அறுவடை பண்ணும்போது நான் ஏன் வந்து அதை கைய வைக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இருக்கலாம். அதை விட முக்கியமா அவருக்கு பிஜேபியிடம் ஒரு தயக்கம் இருக்கிறது. அந்த அளவு கூட போய் நான் சொல்றேன், அதை நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கல. பட் அதுதான் அவர் ஸ்டாண்டுன்னா அதுதான் களமா இருக்கு. அதுதான் திமுக புலம்பி என்ன அதாவது மணி அண்ணன் சொன்னதுதான். அதாவது பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத தாவேகா ரொம்ப தீவிரமா பண்ணுச்சுன்னா அதனுடைய லாபத்தை திமுக தான் அறுவடை செய்யும். டிவிடெண்ட் அங்கதான் போகும். நீங்க திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினால் விஜய்க்கு வர வேண்டிய நான் இப்படி சொல்றேன். இப்போ திமுக எதிர்ப்பை மட்டும் கூர்மைப்படுத்தினால் அதோட டிவிடெண்ட் அதிமுக போகாதா? போகாது. ஓகே, ரைட். இப்ப அடுத்த கேள்வி, நாடாளுமன்ற தேர்தலில்
இதே மாதிரி பாஜக நீங்க எதிர்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் அது யாருக்கு போகும்? அது வேற. அது என்ன வேற? சார், அது என்ன சார்? இல்ல, இல்ல. அப்புறம் சார், அப்படி இல்ல மன்னிக்கணும். இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அப்படி இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்த்தீர்கள் என்றாலும் இங்க யாருக்கு தான் ஓட்டு போகுது? செந்தில், இந்த 40 தொகுதியிலும் திருப்பி இல்ல, இப்ப நீங்க சொன்ன இடம் ஒரு நிமிஷம். நீங்க சார், நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லாதீங்க. என்னுடைய ஒற்றை எதிரி யார் தான்? திமுக தான். நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற அது எடுக்கட்டும். பெரிய ஒரு பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடம் நாடாளுமன்ற தேர்தல். இல்ல, செந்தில் தொட்ட ஒரு இடம்ன்றது அப்ப திமுக எதிர்ப்புல திமுக எதிர்ப்பு டிவிடன் அதிமுக போகாதான்ற இடத்துலதான் அவர் அதிமுக இடத்துல தன்னை பொசிஷன் பண்றார். அது அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பேசலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பெரிய பரிமேலழகர் பொழிப்புரை கொலம்பஸ் அறிவெல்லாம் தேவையில்லை. அவருக்கு பிரதான எதிரி திமுக தான். பிஜேபி எதிர்க்க அவர் தயங்க அச்சம்தான். ஆனா இதுதான் யதார்த்தம் போது திரும்ப நீ பிஜேபி பிறகு நான் வரேன், காத்துருங்க. வில்சன், இப்ப செந்தில் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ன்றது இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை யாரு அறுவடை செய்ய போறாங்க? அந்த இடத்துலதான் விஜய் வந்து அதிமுகவிடம் ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்குல்ல, அந்த வியூகம் உங்களுக்கு நெருக்கடியா வந்துடாதா? இல்ல, அப்படி வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக எதிர்ப்புன்றது திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டருக்கும் தெரியும், நம்மளுக்கு அதிமுக தான். இது வந்து அவங்க மனசுல இருந்து அதை மாற்றவே முடியாது. அதே மாதிரி தான் அதிமுக ஒரு சில சிதறல்கள் இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது பெரிய சிதறல்கள்ன்றது வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இப்போ அங்கேயே என்ன எதிர்பார்ப்பு நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் சீனியரு எம்ஜிஆர் காலத்துல இருந்தால் எல்லாம் பேசணும். ஒரு 10 நிமிஷமாவது அவருடைய மண்ணில் அவரை பற்றி பேசுவார்னு பார்த்தா 10 வினாடி கூட பேசல. கடைசியா தான் நன்றி சொன்னார், அவ்வளவுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு? நம்மளுக்கே என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, அங்க செங்கோட்டையன் தான் மைய பொருளா இருக்கும், செங்கோட்டையனை பற்றி தான் பேசுவாங்க, ஜெயலலிதா அம்மாவே பேசியிருக்காங்க, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அங்க 10 வினாடி கூட அந்த வார்த்தை வரல. அதுதான் நடைமுறையில அவங்களுக்கு தெரியும் யதார்த்தம் என்ன அப்படின்றது, அந்த கலை யதார்த்தம். அடுத்தது என்னன்னா, அவர் வந்து தொடர்ந்து நீங்க பாருங்க, திமுக எதிர்ப்புல கூட பெரிய அளவுல இருக்கிறாரா, கரூருக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல இருக்கிறாருன்றதுதான் தெரியுது ஒழிய, இல்ல ஃபார்மாலிட்டியா தான் பேசுவார். 8 நிமிஷம் 9 நிமிஷம் 7 நிமிஷம் 6 நிமிஷம்ன்றது நம்ம பார்த்தோம். இந்த மேடையிலயும் அந்த வார்த்தைகள் வந்து திமுக எதிர்ப்பே உண்மை. ஆமா, இந்த மேடையிலயும் அதான் வருது. கொண்டையை மறைக்கணும்னு வருது, ரிப்பீட்டுன்னு வருது, அப்புறம் மாசுன்னு வருது, அப்புறம் டிவி கேடான்றாரு. நானா எம்ஜிஆர் வழியில ஜெயலலிதா அம்மா வழியிலன்னு, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுரா, இது டிஎம்கே இல்லடா, இது டிவி கேடான்றாரு. அப்ப பாருங்க எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, அது என்னன்னா முதல் மீட்டிங்ல வந்து அவருக்கு வந்து காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. எது அண்ணா வராரு, அடுத்து எம்ஜிஆர் வர, லேட்டர் ஸ்டேஜ்ல வராங்க அவங்க உள்ள. அப்பயே நீங்க முழிச்சிருந்திருக்கணும். இல்ல அது தேவையில்லைன்றது. எதுக்கு முழிக்கணும்? இத போய் ஏன் பெருசாக்கணும்? எல்லாரும் கையில வச்சுக்கலாம். இப்ப நீங்க டிடிவியோ சசிகலா அம்மாவையோ கம்பேர் பண்ணீங்க, அவங்க வந்து கொடியும் சின்னத்தையும் கட்சியையும் அவங்க பயன்படுத்தினாங்க. எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்த நம்ம கேட்க முடியாது, ஜெயலலிதா அம்மா படத்தை பயன்படுத்துறத வந்து லீகலா கேட்க முடியாது. அது வந்து உரிமை இருக்குது, அது வேற விஷயம். அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, இது நான் சொன்னேன்ல, அண்ணா எம்ஜிஆர் பரிணாம வளர்ச்சி, இப்ப லேட்டஸ்டா என்ன வளர்ச்சினா ஜெயலலிதா அம்மா வளர்ச்சி. ரைட், 2016 வரைக்கும் வந்தாச்சு. இல்ல வில்சன், உங்களுக்கு தெரியாது இல்ல, கமல்ஹாசன் என்ன சொன்னார்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எம்ஜிஆர் என்ன தூக்கி வச்சிருந்தாரு, என்ன வளர்த்தாருன்னதுக்கு எதிர்வினை வந்தது, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா விஜய்கிட்ட ஒரு ஸ்டைல், அந்த இடத்த தான் நம்ம திரும்ப திரும்ப டீகோட் பண்ணிட்டே இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், இப்ப நீங்க அவர் சொன்னாரு எதிர்வினை வந்துச்சு, எதிர்வினைக்காகத்தான் அவருக்கு ஓட்டு விழலையா வில்சன்? இப்ப வில்சன் சொல்றது, விஜய் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது எங்களுக்கு தான், நாங்க தாவேகாவை பொருட்படுத்தலன்ற பாயிண்ட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்படின்னா ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு, எடப்பாடியாரே சொல்றாரு. அசம்பிளியில் போய் அரசியல்வாதிகள் எது பண்ணாலும் அதில் ஒரு வாக்கு கணக்கு இல்லாமல் இருக்காது. அவங்க வந்து தனித்து விடப்பட்ட பொழுது, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அசம்பிளி உள்ள அந்த தீர்மானம் வந்த பொழுது அவ்வளோ உத்வேகமாக இவங்க எதிர்கட்சியை அதை பற்றி பேசினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கேட்டார், உங்கள் கட்சியில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா கூட எதிர்கட்சி தலைவர் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருக்க மாட்டார்னாரு. ஸோ எல்லாத்துக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்க தான் செய்யுது. அதுக்கு நன்றி கடனோடு இருப்பாங்க தாவேக்கு ஆதரவாளர். இல்லை அது இந்த அரசியல் இதெல்லாம் நன்றி கடன்றதெல்லாம் வந்து பெரிய வார்த்தை, அதெல்லாம் ஒன்றும் அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு வந்து திமுக அரசு நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவுக்கு மக்கள் தீர்க்கமாக வரும் பொழுது இந்த கணக்குகள் மாறும். இது 96 நடந்தது. நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, 92 96 வந்து சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் தான் வந்து அன்றைய ஜெயலலிதா அரசுக்கு எதிராக பெரிய அளவில் களமாடினார்கள்.
கடைசி நேரத்தில் தான் லாஸ்ட் 1 மந்த்ல திமுக அதை அறுவடை செய்தது. மூப்பனார் வெளியில வந்தார். ஏன்னா கட்டமைப்போடு கட்சி இதை நம்ம எப்ப பேசும்பொழுதுமே வந்து 5 ஆண்டுகளை முடித்துட்டு ஒரு அரசு தேர்தலுக்கு போகும்போது அது எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அரசு நீடிக்கணுமா வேண்டாமான்னு மக்கள் என்ன முடிவு செய்யறாங்க, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு வாக்களித்தால் அது நடக்குமோ அங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. சபீர், இப்ப மணி சொன்ன பாயிண்ட்ல இருந்தே நான் கேட்கிறேன். இப்போ பலர் வந்து அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, ஒரு அதிருப்தியால உருவாச்சு. ஆனா அதை கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல திமுகன்ற கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி தானே இருந்தது. அங்கதான் வில்சன் கம்ஃபர்ட்டா சொல்றார், நீங்க பேசலாம், திமுக எதிர்ப்பெல்லாம் பேசலாம், ஆனா டிவிடெண்ட் எங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கையில் அதிமுக இருக்கா? அல்ல, ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, கள சூழல் அப்படின்றது ஒண்ணு அதிமுகவுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. நீங்க தமிழகத்துல வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வேரூன்றி இருக்கிறது. நீங்க பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எதிர்பார்க்கிறது அபத்தம். பாஜக தான் சிக்கல். நீங்க பாஜக சிக்கல், பாஜக இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், நீங்க பாஜக அதிமுக கூட்டணி சேராத வரைக்கும் அட்லீஸ்ட் அதிமுக தலைவர்கள் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் மக்கள் கவனிச்சாங்க. நீங்க மறுபடியும் எந்த காரணமும் இல்லாம பாஜக கூட்டணியில போய் சேர்ந்தது பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. இன்னைக்கு திமுகவுக்கு 3 விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க. ஒண்ணு என்னன்னா, அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு திமுக விட வேற எந்த கட்சியும் சிறப்பா பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த நரேட்டிவ் வந்து திமுகவுக்கு எப்பவுமே ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். இரண்டாவது வந்து எதிர்கட்சிகள் யாருமே வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல வலுவாக எதிர்கட்சி அரசியல் செய்யல. மூன்றாவது விஷயம் திமுகவுக்கு கூட்டணி பலம். இந்த 3 விஷயங்களும் வந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். பாஜக அவர் ரொம்ப நேரம் காத்துக்காரு, நான் கட்டாயம் நான் வரேன். செந்தில், இதை எப்படி பாக்குறீங்க? பெரிய ஒரு அலைன்ஸ் கட்டமைப்போட அதிமுக பாஜக நாளை கூட்டணியே வரலாம், அங்க தாவேகான்றது எப்படி இதை மதிப்பிடுறது? இந்த இருமுனை தாக்குது திமுக எப்படி இவங்க 4 முனை போட்டியா தான் இருக்கும். இல்ல நான் சொல்றது தாவேகா வெர்சஸ் அதிமுக பாஜகவுல எப்படி நீங்க இந்த 2 பேர்ல களத்துல இப்பவும் போட்டி திமுக வெர்சஸ் அதிமுக தாங்க. அது தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு தாவேகா மீண்டும் மீண்டும் சொல்கிறது. இந்த நிமிடம் வரை அவர் எங்கேயும் நிரூபிக்கல தன்னுடைய வாக்குவங்களை. இந்த நிமிடம் வரைக்கும் களத்தில் அதிமுக 75 எம்எல்ஏக்களோட அவங்க இருக்கிற ஒரு கட்சி. அதை குறைமதிப்பீடு செய்வதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. களம் வந்து திமுக அதிமுக அப்படிதான் இருக்கு, இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ரைட்டுங்களா? அதை தனக்கு மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, அதிமுக கொஞ்சம் ஓட்டை எடுத்துக்க முடியுமா, விஜய் ட்ரை பண்ணாரு. விட்டுருங்க. சபீர் சொன்ன 3 விஷயங்கள் சொன்னார் இல்லையா, 4வது அவனு சொல்றேன், திட்டங்களையும் சேர்த்து குறைந்தபட்சம் எனக்கு அங்க சொன்னாரு. அணை ஏதாவது கட்டியிருக்காங்களான்னு கேட்டாரு. ஈரோட்டிலையாவது போய் என்ன செஞ்சிருக்கலாம், குண்டேரிப்பள்ளம் அணை இருக்கு, கலைஞர் கட்டினது. 42 அணை கட்டினார். மோர்தான அணை, மிருகண்டான அணை, செண்பகத்தோப்பு அணை, புத்தகணம், மாம்பழத்துறையார் அணைன்னு நேரம் இல்லைங்கிறதுனால அடுக்கல. அப்போ அட்லீஸ்ட் ஈரோட்லயாவது இருக்குது இல்லையா? அது நான் என்ன சொல்றேன்னா சார், பிரச்சனைகள் இருக்கு. பட் நீங்க அந்த ஊர்ல போய் பேசும்போது அந்த ஊர்ல ஒரு அணை கட்டியிருக்காருல, அது கூட உங்களுக்கு தெரியல. நிறைவு சுற்று வில்சன், எல்லாரும் சுருக்கமா இதை சம பண்ணலாம். நம்ம ஷபீர் சொன்னதை ஏத்துக்கிறேன். அதாவது பிஜேபி கூட இருக்கிறது நெருடல் அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஓட்டை யார் அறுவடை செய்வா? திமுக தான் அறுவடை செய்யும். பிஜேபி கூட அதிமுக இருக்கிறது நெருடல்னா அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் வந்து திமுக தான். அப்ப அதனால திமுக வாத்தாவே. இன்னொன்னா, அவர்கள் கூட இருக்கிறதால இருந்த பொழுதுதான் 75 தொகுதியில 10 வருடத்திற்கு பிறகு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சட்டமன்ற தேர்தல் அது பெரிய நெருடலா பார்க்கப்படாது. சபீர், நீங்க சுருக்கமா சம பண்ணுங்களேன். விஜயுடைய அரசியலுக்கு திமுக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நீங்க இந்த இளைஞரணி மண்டல மாநாடு, அந்த மாநாடு நடத்தின விதம், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்கிறது, இது எல்லாமே வந்து விஜயுடைய அரசியலை மையப்படுத்தி தான் பண்றாங்க. இதுல என்ன இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது திமுக உணர்கிறது. ஆனா அதை வெளிப்படையா அக்செப்ட் பண்றதுக்கு மறுக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விழாவுக்குலாம் வந்து முதலமைச்சரும் போறாரு, துணை முதலமைச்சரும் போறாரு. இல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான். அதாவது இதுல திமுக இழப்பதற்கு நிறைய இருக்கு. நீங்க மைனாரிட்டி ஓட்ஸ்ல ஒரு டேமேஜ் வரலாம், யங்ஸ்டர்ஸ் ஓட்ல வரலாம், விமன் ஓட்ல வரலாம், அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கூட விஜய் பக்கம் போலாம். கிறிஸ்துமஸ் விழாக்களை வந்து திமுக காலங்காலமா நடத்திட்டு வருது. ஏதோ விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடத்துறதா சபீர் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒன்று, எல்லா ஆண்டுகளும் நடத்திக்கிறது. அடுத்தது வந்து இந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணது, ரொம்ப பெர்ஃபெக்டா அவர் நடத்திட்டு வராங்க. 3, இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கண்டனத்தை பதிவு செய்யறேன். சுயமரியாதையை பற்றி பேசுகிறார். பெரியார் பிறந்த மண்ணில் நீங்க வேன்ல சொகுசா நின்று பேசிட்டீங்க. அந்த மக்களுக்கு ஒரு இருக்கை கூட போடல, நாற்காலி கூட போடல. அவங்கள ஆட்டு வந்த மாதிரி தரையில அடைச்சி வச்சு, பட்டியல போட்டு அடைச்சி வச்ச மாதிரி அடிச்சிருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாற்காலியாவது போட்டு அடுத்த முறை மீட்டிங் நடத்துங்க மிஸ்டர் விஜய். இல்லை, சேதாரம் 2 தரப்புக்கும் இருக்கும். வெறும் அதிமுகவுக்கு மட்டும் பாதிப்பு என்று நினைக்க வேண்டாம். திமுகவுக்கும் விஜய் ஃபேக்டரால பாதிப்பு கடுமையாகவே இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன்.
நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.